வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 11வது இயக்க விதிகள் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் செயல்பாடில் வந்து அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி இயங்கும் பொருள் தாமாகவே ஓய்வு நிலையை அடையும். இயங்கக்கூடிய பொருள் வந்து ஓய்வு நிலை அடைஞ்சா அந்த பொருளுக்கு என்ன சொல்லணும்னா, இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். இதனை இயற்கையான இயக்கம், தானாக ஓய்வு நிலைக்கு வந்தால் அது என்ன சொல்லிட்டார் அரிஸ்டாட்டில், இயற்கையான இயக்கம் என வரையறுத்தார். இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலையிலிருந்து கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தை இயற்கைக்கு மாறான இயக்கம் என வரையறுத்தார். ஒரு ஓய்வு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு புறவிசை கொடுக்குறோம் அப்படின்னா அது இயற்கைக்கு மாறான இயக்கம் என வரையறுத்தார். அடுத்தது கலீலியோவினுடைய விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றிய விளக்கம் பின்வருமாறு. இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இயற்கையில் உள்ள பொருட்கள் எல்லாம் என்னென்னா ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலேயோ தொடர்ந்து இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோள்கள் வந்து சுற்றிட்டு இருக்கிறதுல இயற்கையாக தானாக நடக்கிறது, இதுக்கெல்லாம் நாம் எதுவுமே கொடுக்கறதில்ல. அப்போ அதில் இயற்கையாக நடக்கிறதுனால அதான் சொல்லியிருக்காங்க, இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ, சூரியன் பாருங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது, ஆனால் மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றிட்டு வருது, அப்போ அது சீரான இயக்க நிலையில் தொடர்ந்து இருக்கும். புறவிசை எதுவுமே செயல்படாத வரையில் பொருட்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே இருக்கும். நம்ம எந்த ஒரு விசையும் கொடுக்கலன்னா அது எப்படி இருந்ததோ அதே நிலையிலேயே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலைமாற்றத்தை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும். நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம், அது என்ன பண்ணோம், அந்த விசையை எதிர்த்து வேலை செய்யுது, அதுக்கு பேர் என்னென்னா மறுபடியும் அது தன் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும். அந்த நிலையை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அது தவிர்க்குது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், நிலைமம். நிலைமம்னா அந்த பொருள் நிலையாக இருக்கிறது. ஒரு பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலைமாற்றத்தை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் வந்தடையும். இப்போ ஒரு நம்ம வந்து எடுத்துக்கூடிய இடம் வந்து வெற்றிடம் அப்படின்னா நமக்கு தெரியும், அங்கே வந்து ஏர் இருக்காது, காற்று இல்லாத இடத்துலேருந்து நம்ம எந்த ஒரு பொருளை போட்டாலும், அதாவது ஒரு பொருள் வந்து சின்னதாக இருக்கலாம், ஒரு பொருள் ரொம்ப பெருசாக இருக்கலாம், நீங்கள் எந்த மாதிரி பொருளை எடுத்துக்கிட்டாலும் மேலேருந்து தூக்கி போடும்போது அது பூமிக்கு உயரத்துலேருந்து அந்த வந்தடையக்கூடிய நேரம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன கிடையாது, காற்று இல்லைன்னா நம்ம போடக்கூடிய எல்லா பொருளும் எவ்வளோ உயரத்துலேருந்து போட்டாலும் அது வந்தடையக்கூடிய நேரம் வந்து எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் இது முக்கியம். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள், வெவ்வேறு நிறை, அதுதான் நிறைன்னா சின்ன பொருள் பெருசு, அப்போ நிறைய வந்து மாறுபட்டு இருக்கும் அந்த பொருட்களுக்கு. யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் வந்தடையும். ஒரே உயரத்திலேருந்து தூக்கி எறியும் போது அது வந்தடையக்கூடிய நேரம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது நிலைமம்னா நமக்கு தெரியும், ஒரு பொருள் நிலையாக இருந்தால் அதுதான் நிலைமம். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் எனப்படும். ஒரு புறவிசை செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் ஓய்வில் இருந்தால் ஓய்வில் தான் இருக்கும், இயக்கத்தில் இருந்தால் இயக்கத்தில் தான் இருக்கும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலைமம்னு சொல்லியிருக்கோம். இந்த நிலைமத்தில் வந்து 3 வகை இருக்குது. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஓய்வில் நிலைமம். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலையில் மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம். அதாவது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து இயங்க துவங்கும் போது பயணியர் பின்னோக்கி சாய்தல். பஸ்ஸு நின்றுட்டுருக்கு, அப்போ அது ஓய்வில் இருக்குது. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே உட்காந்துருக்க பயணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னோக்கி தள்ளப்படுதல். ஏன் அப்படின்னா அவங்க ஓய்வு நிலையிலேருந்து அந்த பஸ்ஸு மூவ் ஆகுது இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அது மறுபடியும் ஓய்வு நிலையில் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய உடம்பு என்ன ஆகுதுன்னா பின்னோக்கி தள்ளப்படுது. அடுத்தது கிளையே அசைத்த பின் மரத்திலிருந்து பழுத்த பின் விழும் பழங்கள். கிளையை பிடிச்சி ஆட்டும், பழம் கீழே விழுது, மறுபடியும் கீழே விழுந்தோடனே அது மறுபடியும் எதில் தான் இருக்குது, ஓய்வில் தான் இருக்கும். இயக்கத்தில் நிலைமம்.
இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. இயக்க நிலை மாற்றத்தை என்ன பண்ணுது, எதிர்க்கும் தன்மைக்கு பேர் தான் இயக்கத்தில் நிலைமம். இயங்கும் பேருந்து திடீரென்று நிற்கும் போது பயணியர் முன்னோக்கி சாய்தல். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போயிட்டே இருக்கும், திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாமே முன்னோக்கி சாயிறது. நமக்கு இந்த வடிவேல் காமெடிலாம் கூட ஒரு தடவை வந்தது இல்லையா, அந்த மாதிரி நம்ம எதை வேணுமாலும் நம்ம வச்சுக்கலாம். நீளம் தாண்டுதல், போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்ட சிறிது நேரம் ஓடுதல். அதாவது போய் அந்த நீளம் தாண்டதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கொஞ்சம் பின்னாடி இருந்து ஓடி வந்து அதை ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து திசையில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது. திசை மாற்றத்தினை அது எந்த திசையில் போயிட்டுருக்கோ அதே திசையிலே போயிட்டுருக்கோம். அந்த திசை மாற்றத்தை என்ன பண்ணுது, எதிர்க்குது. அந்த பண்பு திசையின் நிலைமம் எனப்படும். ஓடும் பேருந்து வளைவு பாதையில் வலப்பக்கம் திரும்பும் போது பயணியர் இடப்பக்கம் சாய்தல். பஸ்ஸு வலப்பக்கம் திரும்பும், ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், இடப்பக்கம், நம்மளுடைய இடப்பக்கமாக சாயிறது. அடுத்தது உந்தம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம் எனப்படும். உந்தம் அப்படின்னா என்ன லெட்டரில் குறிக்கிறோன்னா பிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். பி = நிறை இன்ட்டு திசைவேகம். அதாவது ஒரு பொருளின் நிறைக்கும் அதனுடைய திசைவேகத்திற்கும் உள்ள பெருக்கற்பலன். இதை வச்சு தான் சொல்கிறோம். ஒரு பொருளினுடைய உந்தம்ங்கிறது நிறை மற்றும் திசைவேகம் இவற்றினுடைய பெருக்கற்பலன் உந்தம் எனப்படும். உந்தத்துக்கு அலகு பார்த்திங்கன்னா நிறையினுடைய அலகு கிலோகிராம், திசைவேகத்தினுடைய அலகு மீட்டர்/(−1). அப்போ உந்தத்தினுடைய அலகு கிலோகிராம் மீட்டர்/(−1). அடுத்தது விசை. விசை நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று இழுக்கிறது தள்ளுறது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விசை அப்படின்னு சொல்லுவோம். ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல். நம்ம எங்கே விசை கொடுப்போம், ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது, அந்த பொருளை அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கிறது. அப்போ அங்கே இழுப்போம் அல்லது தள்ளுவோம், அங்கே ஒரு விசையை கொடுக்குறோம். அதே இயக்கத்தில் இருக்குது, அந்த பொருளை நிறுத்துறதுக்காக நம்ம அங்கே ஒரு விசையை கொடுப்போம். அதுதான் அப்போது இயக்க கொடுக்கும்போது அதனுடைய திசை மாறும். அப்போ அந்த பொருளினுடைய திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயலுக்கு பேர் தான் என்னது, விசை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எண் மதிப்பும் திசையும் கொண்டது. எண் மதிப்பும் இருக்கும், நம்ம பிடிச்சி தள்ளுறோம். அதாவது விசை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு பொருளை மீதி ஒரு விசையை கொடுக்குறோம், அப்போ இழுக்கிறோம் தள்ளுறோம். அப்போ தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது இடப்பெயர்ச்சி அடையுது. இடப்பெயர்ச்சி அடையும் போது அங்கே என்ன இருக்குன்னா டைரக்ஷன், திசை இருக்குது. அப்போ இதுக்கு எண் மதிப்பும் இருக்கும் திசையும் இருக்குது. அதனால் இது விசைங்கிறது என்ன அப்படின்னா வெக்டார் அளவு. அடுத்தது தொகுபயன் விசை. ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை. ஒரே ஒரு பொருளில் நிறைய விசைகள் செயல்படுது, அது எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கிறது தான் தொகுபயன் விசை. அதுதான் அந்த தனித்த விசைக்கு பேர் தான் தொகுபயன் விசைன்னு சொல்கிறோம். தொகுபயன் விசை மதிப்பு சுழி எனில் பொருள் சமநிலையில் உள்ளது. இப்போ ஒரு பொருள் மேலே ரெண்டு பக்கமும் விசை சமமாக செயல்படுது. அப்போ அதனுடைய தொகுபயன் விசை என்ன ஆகும் அப்படின்னா சுழி. இப்போ இந்த தொகுபயன் விசை விசைகளை பொறுத்து எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம்னு பாருங்கள். 2 வகையாக சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். ஒத்த இணை விசைகள் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரே பொருள் மீது செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள். பாருங்கள், ஒத்த இணை விசைகள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில். அதாவது இந்த படத்தில் பாருங்கள், ஒத்த இணை விசைகளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விசைகள் செயல்படுது. இந்த 2 விசைகளும் சமமாக அல்லது சமமற்று இருக்கும். சமமாக அல்லது சமமற்ற விசைகள், ஆனால் ஒரே திசையில் செயல்படுது. பாருங்கள், ரெண்டுமே ஒரே திசையில் செயல்படுது. இந்த ஒரே திசையில் செயல்பட்ட அந்த விசைகளுக்கு பேர் ஒத்த விசைகள், ஒத்த இணை விசைகள். அப்போ பாருங்கள், இதுதான் அந்த பொருள். இந்த பொருள் மீது 2 விசைகள் ஒரே திசையில் செயல்படுகிறது. இது ஒத்த இணை விசைகள். இப்போ பாருங்கள், தொகுபயன் விசை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 விசைகளினுடைய மொத்தம். அப்போ F1 + F2. அடுத்து சமமற்ற மாறுபட்ட இணைவிசைகள் அப்படின்னா என்னென்னா, சமமற்ற மதிப்புகளை கொண்ட இணைவிசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால், இங்கே பாருங்கள், இந்த 2 விசைகளும் எதிரெதிர் திசையில் செயல்படுது. அதனுடைய மதிப்பும் பார்த்து எப்படி இருக்குன்னா சமமற்ற மதிப்புகள். ஒன்னுடைய மதிப்பு அதிகமாகவும் இன்னொன்னுடைய மதிப்பு குறைவாகவும் இருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதனுடைய தொகுபையின் விசை அப்படின்னா F1 மைனஸ் F2. இங்கே வந்து ரெண்டுமே ஒரே திசையில் போகிறதுனால நம்ம என்ன போட்டோம்னா ப்ளஸ்ன்னு போட்டோம். இங்கே இரண்டு விசைகளும் எப்படி இருக்குது, எதிரெதிர் திசையில் செயல்படுது. எதிரெதுனா ஆப்போசிட்டில் செயல்படுது. அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே மைனஸ் போடுறோம். இப்போ F1 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா F1 கிரேட்டர் தென் F2 அப்படின்னு போடுறோம். இதே வந்து F2 அதிகமாக இருக்குது அப்படின்னா F2 மைனஸ் F1. அப்போ F2 கிரேட்டர் தென் F1. அப்போ Fங்கிறது அதிக எண்மதிப்புடைய விசையின் திசையில் நகரும். எதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த திசையில் தான் நகரும் அப்படி சொல்கிறாங்க. F1 F2 ரெண்டுமே எதிர் திசையில் செயல்படுது. இப்போ F1 மதிப்பு அதிகமாக இருந்தால் விசையானது தொகுபையின் விசையானது F1 திசையில் நகரும். இப்போ F2 மதிப்பு அதிகமாக இருந்தால் தொகுபையின் விசையானது F2 திசையில் நகரும். ஓகே, அடுத்தது சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டால். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம், ரெண்டு விசையும் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே திசையில் செயல்பட்டால், ரெண்டுமே ஒரே திசையில் செயல்பட்டால் இதனுடைய மதிப்பு நம்ம தொகுபையின் மதிப்பை கூட்டணும். ரெண்டுமே எதிர் திசையில் வந்ததுன்னா இதனுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணோம், கழிச்சோம். எதனுடைய விசை அதிகமாக இருக்கோ அதனுடைய திசையில் தொகுபையின் விசை இருக்குன்னு சொன்னோம். மூணாவது பார்த்திங்கன்னா இரண்டு விசையும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்குது, ஆனால் எதிரெதிர் திசையில் இருக்குது. அப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது, எதிரெதிராக இருக்குன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும், 0 சுழி. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 5 நியூட்டன் மற்றும் 15 நியூட்டன் இரு விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் ஒரு பொருள் மீது செயல்படுகின்றன. இவ்விசைகளினுடைய தொகுபையின் விசை மதிப்பு, அதன் திசை ஆகியவற்றை கணக்கிடுக. என்னன்னா 5 நியூட்டன் மற்றும் 15 நியூட்டன் இரு விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படுகிறது. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த இதில் இப்போ ஒரு பக்கம் 5 இன்னொரு பக்கம் 15. அப்போ என்ன பண்ணுவோம், 15லிருந்து 5 கழிப்போம். அப்போ அதனுடைய மதிப்பு என்ன வரும், F2 மைனஸ் F1. அப்போ F2 மைனஸ் F1னா 15 மைனஸ் 5 கழிச்சா என்ன வருது, 10 நியூட்டன். அப்போ விசையானது எந்த திசையில் செயல்படும்னா F2 திசையில் செயல்படும். ஏன்னா F2 தான் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய, அப்படியே எல்லாமே தப்புங்க பாருங்கள். இது வந்து F1 அப்படிங்கிறது வந்து 5 நியூட்டன், F2 அப்படிங்கிறது 15 நியூட்டன். இந்த நம்பர் எல்லாமே இங்கே வரணும். F1 5 நியூட்டன், F2 15 நியூட்டன். தொகுபையின் விசை அப்படிங்கிறது F2 மைனஸ் F1. F2 மதிப்பு என்ன வரும், 15. F1 மதிப்பு வந்து 5 கழிச்சோம்னா 10 நியூட்டன். அப்போ தொகுபையின் விசையானது 15 நியூட்டன் விசையில் செயல்படும். அடுத்து விசையினுடைய சுழல் விளைவு. கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானது. கதவின் இணைப்பிலிருந்து விளிம்பு தொலைதூரத்தில் உள்ளது, எனவே அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்துகிறது. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு. அப்போ நமக்கு தெரியும், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவு பார்த்திங்கன்னா ஒரு அச்சில் தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதான் கதவினை திறக்க அல்லது மூட விசையினை நம்ம விளிம்புகளில் செலுத்துகிறோம். இப்போ கதவினுடைய விளிம்பில் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு விசையை செலுத்துகிறோம். அப்போ கொடுக்கும்போது அந்த விசையானது எங்கே செயல்படுதுன்னா அந்த அச்சில் தான் செயல்படும். தொலைதூரத்தில் உள்ளது, கதவின் இணைப்பிலிருந்து விளிம்பு தொலைதூரத்தில் உள்ளது, அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்துகிறது. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு வந்து சுழல் அச்சு. கதவில் அந்த நிலையான அச்சு வந்து சுழல் அச்சு சொல்கிறோம். கைப்பிடியில் விசையை கொடுத்தால் கதவு நிலையான புள்ளியை மையமாக கொண்டு என்ன பண்ணுது, சுழலும், முன்னும் பின்னும் சுழலும். இப்புள்ளிக்கு சுழற் புள்ளி என்று பெயர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து கதவு, இதுதான் கதவு. இந்த இடத்துல நம்ம விசையை கொடுக்குறோம். விசையை கொடுக்கும்போது இது முன்னாடி பின்னாடி நகரும். இதுதான் வந்து அந்த அச்சு, இதுதான் சுழல் புள்ளி. இப்போ விசையினுடைய திருப்புத்திறன். விசையின் திருப்புத்திறன் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், விசை, நம்ம விசையை கொடுக்குறோம், அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னாங்க பாருங்கள். நம்ம இங்கே விசையை கொடுக்குறோம், இந்த செங்குத்து தொலைவில் இந்த அச்சில் போய் இதாகுது, இது ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, இங்கே விசையை கொடுக்குறோம் கதவு, இந்த இடத்துல கதவுக்கிட்ட விசையை கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கை, இது நம்மளுடைய கை, இந்த இடத்துல விசையை கொடுக்குறோம். அது எங்கே, இதுக்கு செங்குத்தாக செயல்படுது. செங்குத்தாக செயல்படும் போது அந்த கதவு இங்கே மூவ் ஆகுது. அதான் சொல்கிறாங்க விசை இன்ட்டு செங்குத்து தொலைவு. விசை இந்த செங்குத்து தொலைவு. அப்போ விசையினுடைய அலகு நியூட்டனு, தொலைவினுடைய அலகு மீட்டர். அப்போ விசையின் திருப்புத்திறனுடைய அலகு நியூட்டன் மீட்டர். இது வந்து ஒரு வெக்டார் அலகு. ஏன் அப்படின்னா இதில் நம்ம மதிப்பும் கொடுக்குறோம், திசையும் இருக்குது, அதனால் இது வந்து வெக்டார் அளவு. விசையின் திருப்புத்திறன் செயல்படும் சில எடுத்துக்காட்டுகள்: பற்சக்கரங்கள், ஏற்றப்பலகை, திருப்பு சக்கரம், இதெல்லாம் இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது திருப்புத்திறன்களின் தத்துவம். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். இதில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த சீசாலாம் விளையாடுவோம் இல்லையா, குழந்தைங்களாம் 2 பக்கம் உட்காந்து விளையாடுவாங்கள்ல, அப்போ இந்த பக்கம் சமமான 2 பேரும் சமமாக இருந்தால் தான் உட்கார முடியும். ஒரு பக்கம் அதிகமான வெயிட்டு ஒரு பக்கம் கம்மியான வெயிட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னு தூக்கி மேலே போட்டுரும். அதே மாதிரி தான் சமநிலையில் உள்ள பொருள் 2 பக்கமும் என்ன பண்ணணும், சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள, இது வந்து சமநிலையில் உள்ள பொருள் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 பக்கமும் விசை செயல்படுது. இங்கே F1ங்கிற விசை, இங்கே F2ங்கிற விசை. இது வந்து மையப்புள்ளி. இதில் வந்து இதுலேருந்து இதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து D1, இந்த பொருள்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து D2. 2 பக்கமும் சமமான சமமற்ற விசைகள் செயல்படும் போது பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்படம், இப்படி திருப்பினாலும் சரி அல்லது இடஞ்சுழி திருப்புத்திறனும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அப்போ F1 D1 that is equal to F2 D2. இந்த பொருள் மீது சமமான சமமற்ற விசைகள் செயல்படுது. அது வந்து எப்படி இருக்குன்னா, வலஞ்சுழி திருப்புத்திறனாக இருந்தாலும் சரி இடஞ்சுழி திருப்புத்திறனாக இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியூட்டனுடைய இயக்க விதிகள். நமக்கு தெரியும், நியூட்டன் வந்து 3 விதிகள் சொல்லியிருக்காரு. ஒன்று முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. முதல் விதி நம்ம முன்னாடி பார்த்தோம், அந்த நிலைமம் இதெல்லாமே வந்து முதல் விதியில் தான் வரும். ஒவ்வொரு பொருளும் புறவிசை செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையோ எப்படி இருக்கும், தொடர்ந்து இருக்கும். எந்த ஒரு விசையும் புறவிசை கொடுக்காத வரைக்கும் அந்த பொருள் ஓய்வில் இருந்தால் ஓய்வில் இருக்கும், இயக்கத்தில் இருந்தால் இயக்க நிலையில் இருக்கும். அதுதான் வந்து நியூட்டனுடைய முதல் விதி. அதனுடைய நேர்கோட்டு இயக்கத்திலேயே தொடர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2வது விதி என்னென்னா, பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது F is directly proportional to dB/dt அந்த இது நமக்கு தெரியும். இது உந்த மாறுபாட்டு விசையின் திசையில் இருக்கும். விசைக்கான சமன்பாட்டை நியூட்டனுடைய 2ஆம் விதியிலிருந்து பெறலாம். ஒரு பொருளினுடைய ஆரம்ப திசைவேகம் u, அங்கே இயங்கக்கூடிய பொருளினுடைய நிறை வந்து m, எடுத்துக்கூடிய கால அளவு t. Fங்கிறது சமன் செய்யப்படாத புறவிசையினுடைய தாக்கம், vங்கிறது அதனுடைய இறுதி திசைவேகம். இப்போ பொருளினுடைய ஆரம்ப உந்தம் அப்படின்னா P = mv. நம்ம ஆரம்ப திசைவேகத்தை எடுத்துக்கிறதுனால இங்கே என்ன பண்ணோம், u போட்டுக்கிறோம். அதே இறுதி உந்தம் அப்போ P = mv. இப்போ உந்த மாறுபாடு அப்படின்னா இது pf - pi. அதாவது Fங்கிறது ஃபைனல், ஐங்கிறது இனிஷியல். அப்போ Fனுடைய மதிப்பு mv, ஐனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐனுடைய மதிப்பு வந்து mu. அப்போ mv - mu ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா m இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிட்டா மீதி v - uன்னு வரும். இது அப்புறமேட்டு இங்கே போட்டிருக்காங்களே. சரி, நியூட்டனுடைய 2வது விதியின்படி விசையானது அதனுடைய உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும், உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமம்னு பார்த்தோம். அப்போ இந்த F is directly proportional to உந்த மாற்றம் பை காலம். உந்த மாற்றங்கிறது இங்கே என்ன இருக்குது, mv - mu, அதை எடுத்து போட்டாச்சு. அடுத்தது காலங்கிறது t. அப்போ F = இந்த ப்ரொபோஷனலை எடுக்க ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், ஒரு மாறிலி போடுறோம். அந்த மாறிலி இங்கே k, mv - mu/t. இப்போ இந்த k-னுடைய மதிப்பு என்னென்னா 1. அப்போ இதுக்கு 1ன்னு போட்டோம்னா இதுக்கு என்ன ஆயிரும், இந்த மதிப்பு 1ன்னு போட்டோம்னா இந்த இடத்துல அது இல்லாத போயிடும். இப்போ k = மீதி என்ன இருக்குன்னா, இந்த m வெளியில் எடுத்துடுறோம். அப்போ வெளியில் எடுத்துகிட்டு மீதி என்ன இருக்குன்னா v - u/t. அடுத்தது F = m அப்படியே போட்டுக்கிறீங்க. v - u/tங்கிறது என்னென்னா நமக்கு முடுக்கம் அப்படின்னா v - u/t. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா ஏன்னு போட்டுக்கிறேன். அப்போ விசை = நிறை × முடுக்கம். விசையை நம்ம என்னென்னு எழுதலைன்னா விசையினுடைய அலகு நியூட்டன். இப்போ அப்படி அந்த நியூட்டனுக்கு ஈக்குவலான என்னென்னு எழுதலைன்னா இந்த விசையினுடைய அலகு நியூட்டன், நிறையினுடைய அலகு கிலோகிராம், முடுக்கத்தினுடைய அலகு m/s². இதுலேருந்து 1 நியூட்டன் என்றால் என்னங்கிறது நம்ம சொல்லலாம். அது பின்னாடி தாங்க இருக்குது, நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துலாம். சீரான திசைவேகத்தில் நகரும் பொருளினை தொடர்ந்து நகர்த்த புறவிசை ஏதும் தேவையில்லை. புறவிசைகளினுடைய தொகுப்பின் மதிப்பு சுழியாக இல்லையெனில் திசைவேக மதிப்பில் உறுதியாக மாற்றம் இருக்கும். உந்த மாற்றம் எப்படி இருக்கும், விசையின் திசையிலேயே அமையும். இம்மாற்றமானது அதன் எண்மதிப்பிலோ திசையிலோ அல்லது அவை இரண்டிலுமோ ஏற்படலாம். இப்போ விசையினுடைய அலகு பார்த்தோம், விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன், அதனுடைய சிஜிஸ் அலகு பார்த்தீங்கன்னா டைம்.
ஓகே, இப்போ 1 நியூட்டன் என்பதை எப்படி வரையறுக்கலாம்னா 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை இந்த இதிலேருந்து எழுதியிருக்காங்க. இது வந்து நியூட்டன் இல்லையா, இங்கே வந்து நிறை. இப்போ 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளை 1 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையினுடைய அளவு 1 நியூட்டன். அப்போ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2. அடுத்தது ஓரலகு விசை. இதே தான் அப்படியே வரும் பாருங்க. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். இதனுடைய ஓரலகு விசை என்று அழைக்கப்படுகிறது. இதை தான் ஓரலகு விசைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஈர்ப்பியல் அலகு விசை. ஈர்ப்பியல் அலகுனா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். அதோடைய மதிப்பு 9.8 இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், இதில் சின்ன கிளாஸில் படிச்சுட்டு வந்தது தான். இப்போ ஈர்ப்பியல் அலகு விசை அப்படிங்கிறது என்னென்னா, ஓரலகு நிறையுள்ள 1 கிலோகிராம் பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஈர்ப்பியல் அலகு விசை எனப்படும். இப்போ ஈர்ப்பியல் அலகு விசை எஸ்ஐ அலகுல கிலோகிராம் விசை, அதாவது கேஜிஎஃப், கிலோகிராம் விசைக்கு ஃபோர்ஸ். இது சிஜிஎஸில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா கிலோகிராம்னா கிராம் வரும், கிராம் ஃபோர்ஸ். அப்போ 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எழுதுனா 1 கிலோகிராம் ஃபோர்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ 9.8 நியூட்டன் வரும். இங்கெல்லாம் ஈக்குவல் வராது, தப்பாக கொடுத்துருக்காங்க. 9.8 நியூட்டன். அடுத்தது கனத்தாக்கு. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கனத்தாக்கு. அதாவது மிக குறைந்த காலம் அதிக அளவு செயல்படும் விசை. அப்போ எஃப் இன்ட்டு டி, ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா கனத்தாக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. மிக குறைந்த காலத்தில் செயல்படக்கூடிய விசை கனத்தாக்கு எனப்படும். இதனுடைய அலகு பார்த்தீங்கன்னா தெரியும். எஃப்ங்கிறது என்னது நியூட்டன், டிங்கிறது வினாடி. அப்போ நியூட்டன் வினாடின்னு எழுதலாம். இங்கே எழுதியிருக்காங்க நியூட்டன் வினாடி. அல்லது நியூட்டனுக்கு ஈக்குவலான யூனிட் முன்னாடி பார்த்தோம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு வரும். வினாடி பவர் -2, இங்கே ஒரு வினாடி இருக்குனால கழிச்சு போட்டிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. அடுத்து நியூட்டனுடைய 3வது விதி நம்ம நிறைய கேள்விப்பட்டது தான். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும். ஏ என்ற ஒரு பொருள் பி என்ற பொருளின் மீது விசையினை செலுத்துகிறது எனில் பி ஆனது தன் எதிர்விசையினை ஏயின் மீது செலுத்தும். அதாவது ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்வினை உண்டு, ஆனால் விசையும் எதிர்விசையும் எப்போதும் எப்படி இருக்கும், இரு வெவ்வேறு பொருட்கள் மீது செயல்படும். ஒரே பொருள் மீது செயல்படாது, இரு வெவ்வேறு பொருட்கள் மீது செயல்படும். அதாவது எஃப்எஸ் ஈக்குவல் டு -எஃப்பி. இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. பறவைகள் தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுகின்றன. காற்றானது அவ்விசைக்கு சமமான விசையினை எதிர்விசையை உருவாக்கி பறவைகளை மேலே தள்ளுகிறது. அது கீழே தள்ளுறதுனால தான் இது மேல் நோக்கி போகுது. காற்று கீழே தள்ளுறதுனால தான் மேல் நோக்கி போகுது. அப்போ நீச்சல் வீரர் ஒருவர் கையினை என்ன பண்ண, நீரினை கையினால் பின்னோக்கி தள்ளுதலின் மூலம் விசையினை ஏற்படுத்துகிறார். நீரானது நாம் கையை பின்னோக்கி தள்ளுறோம், அப்போ நீர் நம்மளை முன்னோக்கி தள்ளுது. துப்பாக்கி சுடுதலில் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர்வினையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகர்கிறது. ஓகே, இதனுடைய மதிப்பீடு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நன்றி மாணவர்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.